சரி கேள்வி எழுதுங்க. ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl ஒரு டெசிமீட்டர் கனமும் 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl ஒரு டெசிமீட்டர் கனமும் கலக்கப்பட்டது. விளைவு கரைசலின் செறிவு யாது? விளைவு கரைசலின் செறிவு யாது? அடுத்த கேள்வி செய்யலாம். நார்மலாக கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணி செய்யுங்க. வீடியோ பார்க்குறாக்க வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சுட்டு கேள்வி செய்யுங்க. நீங்கள் கேள்வி செய்யல கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரியா பேசுறதுதான் சரியா? ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl கரைசலின் ஒரு டெசிமீட்டர் கனமும் அடுத்தது 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl கரைசலின் 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl கரைசலின் ஒரு டெசிமீட்டர் கனமும் ஒன்றா சேர்க்கப்படுவது. சரியா? ஒன்றா சேர்க்கிறாங்க. ஸோ விளைவு கரைசல்ல செறிவு கேட்குறாங்க. 2 சேர்ந்த கரைசல் மாதிரி. ஸோ அந்த கரைசல்ல செறிவு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த கேள்வி செய்ய முடியும். சும்மா 2 ரவுண்டு கேட்குறேன். இப்போ ஓரளவுக்கு சீனி டேஸ்ட் உள்ள ஒரு கிழங்கு. சரி, அதில் வந்து கொஞ்சம் குறைவா இருக்குது. சீனி கொஞ்சம் குறைவா இருக்குது. இதில் டேஸ்ட் சீனி எடுத்துக்குவோம். ஸோ இதில் அதே அளவு தான் இதுவும் ஒரு சின்ன கப் ஒன்று அதே சைஸான இன்னொரு கப் அதுலேயும் அதே அளவு பிளேண்டி. சரியா? இதுலேயும் அதுலேயும் ஒரே அளவு பிளேண்டி. ஸோ இதில் வந்து சீனி கொஞ்சம் குறைவா இருக்குது. இதில் சீனி கொஞ்சம் கூடவா இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான அளவு சீனி ஒரு லிமிட் வச்சுக்கோண்டா. ஸோ இதில் அதை விட குறைவா இருக்குது. இதில் அதை விட கூடவா இருக்குது. இப்போ ரெண்டையும் சேர்த்தா என்ன நடக்கும்? ரெண்டையும் சேர்த்தா சீனி வந்து இதை விட குறையுமா இதை விட கூடுமா? ரெண்டுக்கும் சென்டரா வருமா? நம்மளா தெரியும் தானே? அதே மாதிரி தான் இங்கும். இப்போ நீங்க சேர்த்து உருவாகிற விளைவு கரைசல் செறிவு வந்து குறைஞ்சதை விட குறையவும் போகாது, கூடுனதை விட கூடவும் போகாது. ஸோ ரெண்டுக்கும் இடையில வரும். ஸோ அப்படி வாங்கிலையும் இன்னும் கொஞ்சம் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். சரியா நடுவில் இருக்குமா இல்லைன்னா இதுக்கு சார்பா இருக்குமா இதுக்கு சார்பா இருக்குமா அதையும் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுவேன். இப்போ என்னோட டேஸ்ட் குறைஞ்ச சீனி குறைஞ்சதுல வந்து கூட இருக்குது. இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் இதில் ஒரு கிளாஸ். சரியா? இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்க போறீங்க. இப்போ சேர்த்தா வேற விளைவு நெய்டியில் வேற டேஸ்ட் வந்து இதுக்கு சார்பாக இருக்குமா இதோட இது இந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்குமா இதில் டேஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குமா? குறைஞ்சதுக்கு பக்கத்தில் இருக்குமா? இப்போ 2 கிளாஸ் இது ஒரு கிளாஸ் இது. இப்போ ஒரு 3 ஒன்றா சேர்க்குறீங்க. இது ரெண்டும் ஒரே டேஸ்ட் தான். இது கொஞ்சம் கூட இது குறைய இது கூட. சரியா? இதுல கூட இருக்குது குறைஞ்சதுல கூட இருக்குது கூடுனதுல குறைய இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டையும் சேர்க்க போறீங்க. திங்க் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டையும் சேர்க்க போறீங்க. அப்போ விளைவாக வாரதுல டேஸ்ட் வந்து குறைய உள்ளதுக்கு பக்கத்தில் இருக்குமா கூட உள்ளதுக்கு பக்கத்தில் இருக்குமா? எதுக்கு பக்கத்தில் இருக்கு? குறைய உள்ளதுக்கு பக்கத்தில் இருக்கு. அப்படிதானே? ஏன்னா நீங்கள் ஒரு பச்சை தண்ணி எடுத்து வைக்கிறீங்க. வெறும் தண்ணி. ஸோ வெறும் தண்ணியில கூட வெறும் தண்ணி இருக்குது. கொஞ்சம் பிளேண்ட் இருக்குது. இப்போ கொண்டு ஊற்றுறீங்கன்னு சொன்னால் இதில் டேஸ்ட்டாக நல்லா ரவுண்ட் வேணும் இல்லை தனி டேஸ்ட் நல்லா இருக்கணும். தண்ணி டேஸ்ட் தான் கூட இருக்குது. ஸோ அதான் நடக்க போகுது. அதை எதில் கனவளவு கூட இருக்குதோ 2 கரைசல் இருக்கும்போது எதில் கனவளவு கூட இருக்குதோ அதுக்கு பக்கத்தில் மாற்றினா விளைவான செறிவு வரும். சரியா? ஸோ அந்த இதில் என்ன கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வார ஆன்சர் நீங்கள் எடுத்து சரியா தெரியாண்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அந்த மாதிரி சொல்லுங்க. சரியா? இப்போ நீங்கள் ஃபைண்ட் எடுக்கிற ஆன்சர் வந்து என்ன மாதிரி வரும்னு பார்க்கலாம். ஒரே கனவளவாக இருந்தால் ரெண்டுடையும் ஒரே கனவளவாக இருந்தால் சென்டரில் வரப்போகுது. அது என்னதா ரெண்டுக்கும் சென்டரில் வரும். ஒரு பக்கம் கனவளவு கூட இன்னொரு பக்கம் கனவளவு குறைன்னு சொன்னால் கனவளவு எது கூடையோ அதுக்கு சார்பாக இருக்கும் விளைவு சரி. சரி சரியா? நான் விஷயத்தை அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். போக பார்ப்போம். டெஸ்ட் கேள்வி பார்ப்போம். ஸோ இப்போ என்னன்னா இதுக்கு 2 மாதிரி ஆன்சர் எடுக்கலாம். சுற்றி வச்சு எடுக்கலாம். அப்படின்னா ஷார்ட்டாகவும் எடுக்கலாம். ஸோ பெஸ்ட்டுக்கு 3 மெத்தட் எடுத்துக்காட்டு. பெஸ்ட்டுக்கு நார்மலான ஒரு மெத்தட் அவ்வளோது கஷ்டப்படாமல். சரியா? இப்போ என்ன செய்ய போறீங்க? 2 கொண்டு வந்து சேர்க்க போறீங்க. இப்போ 2 மெத்தட் கடைசியாக வந்தாலும் இருக்கும். சரி பேர்னா 2 சமனான கனவளவு
வரப்போற செறிவு வந்து எப்படி இருக்கும்? சமான ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறையுன்னு சொன்னா கூடுதலுக்கு சரப்பா வரும். அதுதானே இப்போ ரெண்டும் சமனா இருந்தால் நடக்கும், ரெண்டுக்கும் சென்டரா வரும். இப்போ இதில் சரி வேணா ஒரு மூணு சென்டிமீட்டர், இதில் சரி வேணா 2 மூணு சென்டிமீட்டர். அப்போ 2 சென்டர்னு சொன்னால் 1 5. ஸோ 2 கணவளும் சமனா கலந்துருக்குன்னு சொன்னால் 2 செறிவுக்கும் இடையில மாதிரி வரும். இப்போ அதே மாதிரி இது 5. சென்டர் பார்க்குறது எப்படி தெரியுமா? 2 கூட்டி 2 பிரிக்கணும், அதான் சென்டர் பார்க்குறது. ஸோ இப்போ இதில் செறிவு 5, இதில் செறிவு 8ன்னு சொன்னால் விளைவு கரைசலோட செறிவு என்ன ஆயிருக்குன்னு சமனான கலவை. அப்போ என்ன செய்ய முடியும்? 2 கூட்டி 2 பிரிச்சு சொன்னால் 13, 13 பிரிச்சா 6+5. சரியா? அப்படி நம்ம இன்னொரு மாதிரி பார்க்கலாம். சென்டர் பார்க்கறதுக்கு 2க்கும் இடையில இருக்கிற கெப்பை பார்த்து, சரியா, இடையில கெப்பை பார்த்து அதுக்கு நடுவு எடுக்கணும். 2 இடையில கெப் வந்து 3, அதை 2 பிரிச்சா 1 5. அதை 2 கூட்டிவோம், இது கழிச்சு எடுக்கணும். 2 மாதிரி சென்டர் பார்க்கலாம். சரியா? ஒன்று 2 கூட்டி 2 பிரிக்குது அப்படின்னு சொன்னால் இடையில இருக்கிற கெப்பை எங்கன்னு பார்த்து அதை 2 பிரிச்சு இங்கே கூட்டி குறைஞ்சதை கூட்டி கூட்டினதை கழிச்சா வரும். சரியா? இப்போ பார்ப்போம் ஆன்சரு. இப்போ ஆன்சர் ஒன்று சொல்லிட்டேன். இது வந்து என்ன சொன்னேன்? கணவர் 2 சொன்னேன். அப்போ செறிவு 2க்கும் இல்லாமல் 2க்கும் சென்டராக வரப்போகுது. அப்போ ஒன்னுடையும் சென்டர் வந்து 1 5. அப்போ விரைவு செறிவு வந்து 1 5 3 சரியாக இருக்கும். சரியாக செக் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ இதை சேர்க்குறீங்க. ஸோ இதில் இருந்து வர எச்சியோட மூலைன்னா 1 மூல செறிவு 1 சென்டிமீட்டர் கணம் வருது. அப்போ இது என்ன எச்சியல் வரும்? ஸோ உங்களுக்கு 1 மூல் எச்சியல் வரப்போகுது. இதில் இருந்து 1 டெசிமீட்டர் கணம் வரப்போகுது. எல்லாம் தான் ஒன்றா சேர போகுது. அங்கிருந்து 1 மூல எச்சியலும் 1 டெசிமீட்டர் கணம் பீரும் வரப்போகுது. அதே மாதிரி இங்கே இருந்து அங்கே 2 மூல சென்டிமீட்டர் செறிவு 1 டெசிமீட்டர் கணம் கரைசல். அப்போ இங்கே இருந்து எத்தனை மூல எச்சியல் வரும்? 2 1 டெசிமீட்டர் கணத்தில் வந்து 2 மூல இருக்கும். அப்போ அங்கே 2 இருக்கும் எச்சியல். அங்கிருந்து 1 டெசிமீட்டர் கணம் வரும். சரியா? இப்போ டோட்டலாக வந்து 2 டெசிமீட்டர் கணம் கரைசல், 3 மூல் HCl. இப்போ செறிவு பார்க்க என்ன செய்யணும்? 3 மூல் HCl வந்து 2 டெசிமீட்டர் கணத்தில் இருக்குன்னு சொன்னால் செறிவு உண்டாயினா 1 டெசிமீட்டர் கணத்தில் எவ்வளோ இருக்கும்? அப்போ 2 டெசிமீட்டர் கணத்தில் 3 மூல் சொன்னால் 4 டெசிமீட்டர் கணத்தில் 1.5 மூல். இந்த செறிவு வந்து 1.5 மூல் டெசிமீட்டர் -3. சரியா? பாட்டுகள் எழுதுவா. டவுட்டா? வரணும். அப்படியே போக சொன்னேன். நான் அப்படியே கேள்வியை அப்படியே தொடரும்.